கண்மணி அன்பும் வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக போலீஸ் வந்து கண்மணி அன்பும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து எங்கே இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்க ரோட்டில் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சார், நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வெளியே வந்திருக்கோம். இந்த மாதிரி வந்து டூரிஸ்ட் சார் நாங்கள் அப்படி சொல்கிறாங்க. டூரிஸ்ட்டா அப்படி சொல்லிட்டு கண்மணி ஒரு மாதிரி அந்த வந்து பார்க்குறாரு. அந்த போலீஸு ஒரு மாதிரி ஏறி இறங்க பார்க்குறாரு. அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு. அதை பார்த்து வந்து அன்புக்கு செம கோவம் வந்துடுது. என்ன சார் எதுவும் இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, எதுக்காக எங்கள் ஒய்ஃபை பார்க்குறீங்க அப்படின்னோடனே, இல்லை சும்மா தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதை கேட்டுட்டு அன்பு செம்மையாக டென்ஷன். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னோடனே, வேறு யார் என்ன வேணும் இவங்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, என்ன சார் பேசுகிறீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் 2 பேரும் தான் வேணுன்ற, எதுக்கு நாங்கள் 2 பேரும் அப்படின்னோடனே, இல்லை டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு தான், இவங்க டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு ஆள் பக்கத்தில் இருக்க ஆள் வந்து அதை வாங்கிக்கிறாரு. அப்போ கூட அவர் வந்து கண்மணியை பார்த்துட்ருக்காரு. அது அன்பு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து சார் அப்படின்றாரு. உடனே என்ன அப்படின்றாங்க. சார் நான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டேன், நாங்கள் கிளம்பலாமா அப்படின்னு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நைட்லலாம் சுற்றுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது, இங்கெல்லாம் யாரும் சுற்ற மாட்டாங்க, பார்த்தாது நீங்கள் வந்து காட்டு மிருகங்கள்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் எங்களை கேட்காதீங்க எதுவுமே அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து சரிங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த ஏரியாலாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்கல்ல, அந்த ஹோட்டலில் எங்கே தங்கியிருக்கீங்க அந்த அட்ரஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, எல்லாம் கொடுத்துட்டோம் சார். சரி அப்போனா கிளம்புங்க, ஆனால் எக்காரணம் கூட மறுபடியும் இந்த மாதிரி நைட்லலாம் சுற்றக்கூடாது, புரியுதா அப்படின்றாங்க. என்ன இவங்க பேச மாட்டாங்களா, அவங்க ஏன் சார் பேசணும், நான் பேசினா போதாதா அப்படின்றாங்க. உடனே கண்மணி அப்படியே பார்த்து முடிக்கிறாங்க. வா கண்மணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸை பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகி வந்து கண்மணி வந்து தோல் மேலே கை போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அதை பார்த்துட்டு அப்படியே போலீஸ் வந்து கண்மணியை பார்த்துட்டு இருக்காரு போகிறதுக்கு. டே இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா பார்த்தியாடா அப்படி சொன்னோன்னே, உடனே வந்து கூட இருக்கவர், சார் அந்த பொண்ணு அவங்களோட ஒய்ஃப் சார், ஏன் சார் தேவையில்லாமல் அப்படின்னோடனே, பார்த்துக்கலாம்டா, அழகாக வந்து எப்போவுமே வந்து ரசிக்கலாம், தப்பு கிடையாதுடா அப்படின்றாரு. சார் அப்படின்னோடனே, சரி அந்த அட்ரஸ் வாங்கியிருக்கல, இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணுதுடா, மறுபடியும் பார்த்துட்டு வரணும்டா அப்படி சொல்கிறாரு. சார் ஏதாவது பிரச்சனையா பார்த்துக்கலாம் வாடா அப்படி சொல்லிட்டு கூட கூட்டின்னு போகிறாரு. உடனே கண்மணி ரொம்ப டென்ஷனாக அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. என்னாச்சு அன்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னோடனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்மணி அப்படின்றாங்க. நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னோடனே, அந்த போலீஸ் பார்த்தல, அந்த போலீஸ் பார்க்கறதுக்கு ஆள் சரியில்லை அப்படின்னோடனே, ஏன் அப்படி சொல்கிறீங்க அன்பு, உன்னை அப்படி வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில, சரி வீடு அதெல்லாம் பற்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. சரி எக்காரணம் கொண்டு அந்த போலீஸ் ஒரு வேளை நம்மளை தேடி வந்தாலோ இல்லை நம்மளோட வந்து தங்குற இடத்துல வந்தாலோ நீ வந்து பேசிடக்கூடாது சரியா அப்படின்றாங்க. சரிங்க அன்பு அப்படி சொன்னோன்னே, சரி போகலாமா அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க வேணாங்க, சுத்தந்து போதும், இந்த போலீஸ்கிட்ட வேற மாட்டணும், அதனால் வீட்டுக்கு போயிடலாங்க அப்படின்றாங்க. வீட்டுக்கா, அதுக்காக நம்ம வந்தோம், ப்ளீஸுங்க சொன்னால் கேளுங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், அங்கே ரூமுக்கு போயிடலாம் அப்படின்றாங்க. சரி வாங்க வா போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. வந்தோடனே, என்ன சார் வந்துட்டீங்க போன ஸ்பீட்லேயே அப்படின்னோடனே, இந்த மாதிரி போலீஸ் வந்து, சார் இங்கே இருக்க போலீஸ் ரொம்ப ஒஸ்ட்டு சார், எல்லாரும் இப்படி தான் சார் அவர் பாடாப்படுத்தி எடுத்துகிட்டு இருக்காரு, ஆளே சரியில்லை சார், எனக்கு அதான் தெரிஞ்சிச்சு நல்லா அப்படின்றாரு அன்பு அந்த இன்சார்ஜ் கிட்ட. அன்பு டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து கண்மணி என்ன பண்ணுறாங்க, அன்பு வந்து கூல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, விடுங்க அன்பு பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நம்ம தான் கிளம்பிட்டு போகிறோம்ல, அப்புறம் என்ன அப்படின்னோடனே, நாளைக்கு நம்ம லாஸ்ட்டாக வந்து கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம் ஓகேவா அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வெண்ணா வராங்க. என்ன ஆச்சு, இவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டைமில் என்ன வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் இந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை நாங்கள் வெளியே போயிட்டு வந்தோம், நல்லா இருந்து கூலிங்காக இருந்தது, அதுக்காக போனோம், அன் டைம்லலாம் வெளியே போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. சரி கண்மணி என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் வரியா, இந்த டைம்லையா. ஆமாம் வெண்ணிலா, எனக்கு ஒன்றும் முடியல, ஏன்னா டயர்டாக இருக்குது, நான் படுக்கணும், ஏன்னா அன்பு கொஞ்சம் டென்ஷனாக இருக்காரு, அதனால் அன்பு கூட இருக்கணும், அதனால் தப்பாக நினச்சிக்காது, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் அன்பு கூட ஒட்டிக்கிட்டே இருக்கா, அப்போது அன்பு இப்படி என்னை திரும்பி பார்ப்பாரு, இவளை முதல்ல அன்புக்கிட்டேருந்து பிரிக்கணும், அப்போ தான் வேலைக்கு ஆகும், எப்போ பார்த்தாலும் அன்புக்கிட்ட ஒட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. கண்மணி போகலாமா அப்படி சொன்னோன்னே, சரி அன்பு அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற வெண்ணிலாவுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. இங்கே வந்து அன்பு வந்து அந்த போலீஸ் வந்து நம்ம கண்மணியை பார்த்ததே வந்து அவருக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அந்த போலீஸே அப்படி பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி கண்மணி யோசிக்கிறாங்க. ஆமாம் அந்த போலீஸ் ஏதோ நம்மளை இப்படி பார்த்தாரு, அதுதான் வந்து அன்புக்கு பிடிக்கல, யாரும் நம்மளை பார்த்தா அன்பு எவ்வளோ கோவப்படுறாரு, உண்மையிலே அன்புக்கு என் மேலே நிறைய லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து அன்புக்கிட்ட கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லு கண்மணி அப்படின்னோடனே, இல்லை அந்த போலீஸ் வந்து என்னை வந்து அப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு பயங்கரமாக கோபம் வந்துச்சு, ஏன் அன்பு அப்படின்னோடனே, எப்படி வராமல் இருக்கோம் அப்படின்னோடனே அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல நம்ம கண்மணிக்கு.